பொள்ளாச்சி வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. அதே நேரம் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பொள்ளாச்சியில் போராட்டங்கள் வெடிக்க தொடங்கியுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, தற்போது எந்தெந்த அமைப்பு சார்பாக போராட்டம் நடத்துறாங்க? போராட்டம் நடத்தக்கூடியவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னென்ன? பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் மாணவர் அமைப்புகளும் இன்றைய தினம் போராட்டத்தில் குறுக்கி இருக்கின்றன. குறிப்பாக இந்த விவகாரத்தை திமுக ஒரு முக்கிய பிரச்சனையாக கையில் எடுத்திருக்கிறது. இன்றைய தினம் பிற்பகல் 3 மணி அளவில் பொள்ளாச்சியில் திமுக சார்பில் இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமை தாங்குகிறார். இதே போன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை இன்றைய தினம் காலை இந்திய மாணவர் சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். இதே போன்று திராவிடர் மாணவர் கழகத்தின் சேர்ந்த மாணவர்கள் இன்று அரசு கல்லூரியில் போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்றைய தினம் பல்வேறு அமைப்புகள் சார்பில் போராட்டங்களானது நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திருநாவுக்கரசை ஜாமீனில் எடுப்பதற்காக அவரது தாயார் லதா சார்பில் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்றைய தினம் காலை நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பொள்ளாச்சி வழக்கறிஞர் சங்கத்தினர் இந்த திருநாவுக்கரசு சார்பில் திருநாவுக்கரசு மற்றும் இந்த பாலியல் குற்றவாளிகளுக்காக யாருக்காகவும் ஆஜராக போவதில்லை என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தார்கள். இந்த சூழலில் பொள்ளாச்சியிலிருந்து வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகாத நிலையில் தற்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் யாராவது இந்த ஜாமீன் மனு தாக்கல் செய்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு மேலாக இந்த ஜாமீன் மனுவானது விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஜாமீன் மனுவில் இன்றைய தினம் அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்தான தகவல்கள் இந்த நீதிமன்ற விசாரணைக்கு பின்னரே தெரிய வரும் தேவா. அதே வேளையில் தற்போது அரசியல் கட்சியினர் தற்போது இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய சூழலில் இது முக்கிய அரசியல் பிரமுகர்களது வாரிசுகளின் தொடர்பு இருக்கும் என்ற ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. இது தொடர்பாக நேற்றைய தினம் பொள்ளாச்சி சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் இது குறித்து ஒரு விரிவான விளக்கம் அளித்திருந்தார். இந்த சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பாதிக்கப்பட்ட பெண் நேரடியாக புகார் அளிக்க இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வர இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது செய்தியாளர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய அந்த மாணவி என்ன நடந்தது என்பது குறித்து விளக்கம் அளிப்பதற்காகவும் அதே வேளையில் இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் சில புகார் மனுக்களை கொடுக்க இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான அடுத்தடுத்த பல்வேறு புதிய தகவல்களும் பரபரப்பான நிகழ்வுகளும் நடப்பதற்கான சூழல்கள் இருக்கிறது. தேவா, குருசாமி, ஒரு பக்கம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படின்ற குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கு. அதற்கு மிக முக்கியமான தேவை ஆதாரம், புகார். பாதிக்கப்பட்ட பெண்கள் முன்வந்து புகார் தரணும். இந்த விஷயத்துல காவல்துறை ஒரு தருணத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அடையாளத்தை அறிக்கையில் வெளியிடுறாங்க. அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையோடைய மாவட்ட கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் முடிச்சுக்கிறாரு. தற்போது அந்த பெண்ணுடைய பாதுகாப்பை, அந்த பெண்ணுடைய தகவல்களை யார் அப்படின்ற அடையாளத்தை மறைப்பதற்கோ அல்லது பாதுகாப்பதற்கோ என்ன நடவடிக்கையை காவல்துறை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? இதற்கென்று பிரத்யேகமாக பெண் காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்களா? இது தொடர்பாக நேற்றைய தினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது அவர் தற்போது வரை பாதிக்கப்பட்ட 2 பெண்கள் தற்போது வரை அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஏற்கனவே அதில் ஒரு பெண் புகார் அளித்திருக்கிறார், மற்றொரு பெண் புகார் அளிக்கப்படவில்லை. ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் இவர்தான் என்பது காவல்துறையினரால் கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த 2 பெண்களுக்கும் உரிய பாதுகாப்பானது கொடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் மேலும் பல பெண்கள் இந்த நாள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என்ற ஒரு அச்சமும் சந்தேகமும் இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களிடையே இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 4 தினங்களுக்கு முன்பாகவே ஜனநாயக மாதர் சங்கத்தினர் இது தொடர்பாக கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு ஒன்றை கொடுத்திருந்தார்கள். அந்த மனுவில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை நடைபெற்றிருக்கக்கூடிய தற்கொலை சம்பவங்கள், பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தற்கொலை சம்பவங்கள் குறித்தான ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். மேலும் இது தொடர்பாக ஒரு விரிவான விசாரணை நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பில் கேட்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்போது இந்த விவகாரமானது தற்போது பெரிதாகி இருக்கிறது. இந்த நிலையில்
அந்த ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை பெண் அதிகாரி விசாரித்தால் மட்டுமே ஒரு முழுமையான தகவல்கள் வெளியே வரும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஏனெனில் தற்போது விவகாரம் துவங்கியதிலிருந்து, அதாவது கடந்த மாதம் 24ஆம் தேதியிலிருந்து தற்போது வரை இந்த வழக்கை ஆண் காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே விசாரித்து வருகிறார்கள். எனவே ஆண் காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு முழுமையான தகவல்களை பாதிக்கப்பட்ட பெண்கள் தெரிவிப்பதில் பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பெண் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டால் பல்வேறு புதிய தகவல்கள் கிடைக்கும் என்பதால் பெண் காவல்துறை அதிகாரி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த வழக்கை பொறுத்தவரை உள்ளூர் காவல்துறையினர் நடத்தாமல் சிபிசிஐடியிடம் இந்த வழக்கை ஒப்படைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இதன் பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், இதன் பின்னணியில் என்னென்ன அரசியல் கட்சிகள் இருக்கிறது, அரசியல் கட்சிகளது வாரிசுகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது பல்வேறு தகவல்கள் வெளியே வரும் என்பதால் சிபிசிஐடி விசாரணை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யவும் மாவட்ட சங்கத்தினர் திட்டமிட்டு இருக்கின்றனர். தேவா குருசாமி, நேத்து நீங்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாண்டியராஜனுடைய செய்தியாளர் சந்திப்பில் நீங்க கலந்துக்கிட்டீங்க, சில கேள்விகளையும் முன் வச்சிங்க. ஆனா தொடக்கத்திலேயே அவர் யாருக்கும், அரசியல்வாதிகளுக்கு யாருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. ஆனா குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசுடைய ஆடியோ வாக்குமூலத்தில் தெளிவாக சொல்றாரு, இதுல நிறைய முக்கிய பிரமுகர்கள் தொடர்பு படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குமூலம் தராரு. அதுக்கு என்ன விளக்கம் தராரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்? திருநாவுக்கரசை பொறுத்தவரை முதலில் ஒரு ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார், அதன் பின்னர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். முதலில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆடியோவில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை துணை முதல்வர், ஆளுநர், நீதிபதி போன்றோர் தலையிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார். அடுத்ததாக அந்த அவர் வெளியிட்ட வீடியோ மற்றும் ஆடியோக்களில் இதில் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும், தொழில் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த பிரச்சனை இருப்பதாக அவர் தெளிவாக தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் காவல்துறையினர் தெரிவித்த விளக்கம் என்பது, அவர் ஒரு பயத்தில் இது போன்று தெரிவித்து விட்டார், உண்மையிலேயே அது போன்று நடந்ததற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை என்று அவர் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்ட போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினமும் காவல்துறையினர் அதே பதிலையே தெரிவித்தார்கள். நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது இது தொடர்பான கேள்விகள் எழுப்பிய போது, இதில் அரசியல் தொடர்போ அரசியல்வாதிகளது வாரிசுகளுக்கோ 100% தொடர்பே கிடையாது என்று ஒரு தகவலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் தெரிவித்தார். மேலும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய தேவையும் இல்லை, அவரை தேவைப்படும் அளவுக்கு விசாரித்து விட்டதாகிவிட்டது என்றும் தெரிவித்தார். ஆனால் சாதாரண மற்ற வழக்குகளில் இது போன்ற சம்பவங்களில் கைது செய்யப்படும் போது சம்பந்தப்பட்ட குற்றவாளியை மீண்டும் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் அவரை காவலில் எடுத்து விசாரிப்பது என்பது வழக்கம். ஆனால் வழக்கமான நடைமுறை இந்த வழக்கை பொறுத்தவரை பின்பற்றப்படவில்லை. மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கில் விசாரணை தேவையில்லை என்ற ஒரு கருத்தையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை பல்வேறு விவகாரங்கள் வெளியே வராமல் இருப்பதற்காக அதை மூடி மறைக்கக்கூடிய முயற்சிகள் நடைபெற்று இருப்பதாகவே பல்வேறு சமூக ஆர்வலர்களும் பெண்ணிய அமைப்பினரும் தெரிவிக்கிறார்கள். எனவே இதற்காகத்தான் இந்த விசாரணையை பொறுத்தவரை தமிழக காவல்துறை இந்த வழக்கை விசாரித்தால் அது நேர்மையான விசாரணையாக இருக்காது என்பதன் காரணமாக குறைந்தபட்சம் சிபிசிஐடி விசாரணையாவது நடைபெற்றால் ஒரு விரிவான ஒரு தெளிவான தகவல்கள் இதன் மூலம் வெளியே வரும். இதன் பின்னணியில் யாரெல்லாம் இருந்திருக்கார்கள், எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் என்பது குறித்தான ஒரு விரிவான தகவல்கள் வெளியே வரும் என்பதன் காரணமாகவே இந்த சிபிசிஐடி விசாரணையானது கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காவல்துறையினரை பொறுத்தவரை தங்களது தரப்பில் நேர்மையாக சிறப்பாக இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். ஏன் இவ்வளவு அவசரமாக உடனடியாக செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இதை விளக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்ற ஒரு கேள்வியும் நேற்றைய தினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் வைக்கப்பட்டது. அப்போது அரசியல் அழுத்தம் காரணமாக இந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படவில்லை. இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருப்பதன் காரணமாகவே தாங்கள் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டிய நிலை வந்திருப்பதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தேவா குருசாமி, பாண்டியராஜனுடைய எஸ்பி பாண்டியராஜனுடைய செய்தியாளர் சந்திப்பில் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. அதில் நிறைய வீடியோக்கள் இருக்கு அப்படின்றது பொதுவெளியில் பேசப்பட்டிருந்தாலும் அவருடைய வெர்ஷனில் கிட்டத்தட்ட 4 வீடியோ தான் இருந்தது, அதை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்றத அவர் அழுத்தமாக சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த கைப்பற்றப்பட்ட தொலைபேசிகள் தடயவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்டதா, அதில் யாரோட இதுக்கு முன்னாடி எத்தனை வீடியோக்கள் இருந்தது, அதெல்லாம் பரிசோதனை செய்யப்பட்டதா, அதெல்லாம் மீண்டும் மீட்டெடுக்க முடிஞ்சதா, அதில் யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க, தொடர்ச்சியான கால் பண்ணியிருக்காங்க, அவங்களோட யாரெல்லாம் தொடர்பு இருந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணியிருக்காங்களா? இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.
அதாவது காவல்துறையினர் பொறுத்தவரை அந்த 4 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அந்த 4 செல்போன்களில் 4 இந்த பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வீடியோக்கள் மட்டுமே இருந்ததாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த வழக்கு பதியப்பட்டது முதல் கொண்டே 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருப்பதாகவே தகவல் வெளியாகிறது. அப்போது வெளியாகிய நிலையில் காவல்துறையினர் சார்பில் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கப்படவில்லை, எந்த விதமான விளக்கமும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்ட பின்னரே அந்த 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் என்பது தவறான தகவல், வெறும் 4 வீடியோக்கள் மட்டுமே இருந்தது என்ற ஒரு தகவலை காவல்துறையினர் தெரிவித்து வருகிறார்கள். அதே வேளையில் அந்த செல்போனை பொறுத்தவரை அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வுக்காக உட்படுத்தி இருக்கிறோம் என்று திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்ட 5ஆம் தேதி என்று இதே பதிலை காவல்துறையினர் தெரிவித்தார்கள். நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போதும் அந்த செல்போன் ஆனது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு தகவலை மட்டுமே சொல்லி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வார இடைவெளிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு வாரமாக அதில் இருக்கக்கூடிய ரெக்கவரி சாஃப்ட்வேர் மூலம் அதில் என்னென்ன வீடியோக்கள் இருந்தது என்பதை ரெக்கவரி செய்ய முடியவில்லையா அல்லது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மறைக்கப்படுகின்றன என்பது குறித்தான ஒரு விரிவான விளக்கம் இதுவரை கொடுக்கப்படவில்லை. காவல்துறையினரிடம் இது குறித்த கேள்விகள் எழுப்பப்படும் போதெல்லாம் தடயவியல் சோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது, இது குறித்து முறையான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற ஒரு பதிலே இருந்து வருகிறது. அதே வேளையில் இந்த கைது செய்யப்பட்ட அந்த 4 பேரிடம் இருக்கக்கூடிய மற்றவர்களது செல்போன்கள் அதிலிருந்து யாருக்கெல்லாம் அழைப்புகள் சென்றிருக்கிறது என்பது குறித்தான விசாரணையும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தற்போது தேர்தல் நேரம் என்பதாலும் இதில் அரசியல் கட்சிகளது வாரிசுகள் தொடர்பு இருக்கிறது என்ற காரணத்தாலும் தற்போது இந்த விவகாரத்தை மூடி மறைப்பதற்காகவே காவல்துறையினர் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவே தற்போது இந்த குண்டர் சட்டமானது அவர்கள் 4 பேர் மீதும் போடுவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. குறைந்தபட்சம் இந்த குண்டர் சட்டத்தின் மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய பட்சத்தில் குறைந்தபட்சம் அவர்களால் 3 மாதம் முதல் 6 மாதம் வரை ஜெயிலிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழலானது ஏற்படும். அதற்குள் இந்த தேர்தல் முடிந்துவிடும் என்பதன் காரணமாக அதற்கான ஒரு நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இதனுடைய பின்னணியில் அரசியல் நிச்சயம் இருக்கிறது என்பது அடுத்தடுத்த நிகழ்வுகள் மூலம் தெரிகிறது. நேற்றைய தினம் இந்த வழக்கில் தொடர்புடைய பார் நாகராஜ் என்பவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் 24ஆம் தேதி துவங்கியதிலிருந்தே அவருடைய பெயர் அடிபட்டு வரக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாட்கள் கழித்து தான் தற்போது இந்த விவகாரம் பெரிய அளவில் வெடித்த பின்னரே தற்போது அதிமுக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எனவே இந்த நாகராஜ் என்பவரை மீண்டும் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தினால் இதன் பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது குறித்தான ஒரு தெளிவான விவகாரம் இந்த வெளியே வரும் என்பது இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் சமூக அமைப்பினர் கருத்தாக இருக்கிறது. இதனிடையே மீண்டும் தான் கைது செய்யப்படுவோம் என்ற ஒரு அச்சம் காரணமாக தற்போது நாகராஜ் பொள்ளாச்சியில் இல்லை, பொள்ளாச்சியிலிருந்து வெளியூருக்கு சென்று விட்டதாகவும் ஒரு தகவல் பரவி கொண்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை கால அவகாசம் கொடுக்காமல் காவல்துறையினர் எவ்வளவு விரைவாக செயல்படுகிறார்களோ அவ்வளவு விரைவாக இந்த தகவல்களை பெற முடியும். குற்றவாளிகள் தப்பிப்பதற்கான இடைவெளி விடக்கூடிய பட்சத்தில் இந்த விவகாரம் நீர்த்து போவதற்கான வாய்ப்புகளே இருப்பதாக மூத்த வழக்கறிஞர்கள் சிலரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, குருசாமி, இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் பலர் கல்லூரி படிக்கக்கூடிய பெண்கள், அதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் எடுத்திருக்கக்கூடிய நிகழ்வு. ஆனா இன்னும் 18 வயது நிரம்பாத பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. போஸ்கோ சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு குரல் இருக்கு. ஆனா கைப்பற்றப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் இவங்க 4 பேர் தான் குற்றவாளி, வேற யாருக்கும் இதுல தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் ஆதாரத்தை முழுசா அவங்க இன்னும் சரியா ஆராயல, இன்னும் தடயவியல் சோதனையில தான் அந்த மொபைல் போன்கள் இருக்கு அப்படின்றதும் ஒரு தகவல். அதுக்குள்ள எப்படி யாருக்குமே மற்ற யாருக்கும் தொடர்பு இல்லை, 4 தான் இல்ல குற்றவாளிகள், மற்றவங்களுக்கு யாருக்குமே தொடர்பு இல்லை அப்படின்றத எப்படி எஸ்பி உறுதி பண்றாரு? அரசியல் அழுத்தம் இதனுடைய பின்னணியில் இருக்கும் என்ற ஒரு தகவலும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. ஆனா அதே வேளையில் இந்த 4 வீடியோக்களில் ஒரு வீடியோவில் ஒரு பள்ளி மாணவியினது பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வீடியோ இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் அந்த தகவல்களை காவல்துறையினர் உறுதிப்படுத்த மறுக்கின்றார்கள். ஆனால் அதிலும் இந்த மாணவியை துன்புறுத்துவது போன்ற காட்சிகள் இருப்பதாக தெரிகிறது. எனவே இந்த விசாரணையானது ஒரு தெளிவான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே வேளையில் இந்த விசாரணையின் காரணமாக இந்த புகார் அளித்திருக்கக்கூடிய அல்லது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. எனவே மிக சிக்கலான ஒரு வழக்காக இருக்கக்கூடிய நிலையில்
இதை ஒரு பெண் அதிகாரி விசாரிக்கக்கூடிய பட்சத்தில் தான் இதை எப்படி கையாள்வது என்பது குறித்தான ஒரு தெளிவான நிலை ஏற்படும். இதை தவிர பெண் காவல்துறை அதிகாரிகள் தவிர்த்து சமூக அமைப்பில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள் போன்றோர் ஒரு குழுவாக இணைந்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. ஏனெனில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட பெண்கள் குறித்தான தகவல்கள் வெளியில் சொல்லக்கூடாது என்பது ஒரு முக்கியமான ஒரு விதி. அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எந்த விதமான பாதிக்கப்பட்ட பெண்கள் இவர்கள் தான் என்பதை அடையாளம் காட்டப்படவும் கூடாது. அதே வேளையில் இந்த தவறுகளில் ஈடுபட்டவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இருப்பதன் காரணமாக இதை தெளிவான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதற்கு பெண் அதிகாரி தலைமையில் ஒரு குழுவாக காவல்துறை அதிகாரிகள் மட்டுமில்லாமல் மற்ற சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் கொண்ட ஒரு குழுவாக இணைந்து இந்த சம்பவங்களை விசாரிக்கக்கூடிய பட்சத்தில் தான் இது போன்ற இந்த விவகாரத்தில் ஒரு தெளிவான நிலைக்கு அடுத்தடுத்து வர முடியும். பாதிக்கப்பட்ட பெண்களிடம் விசாரணை செய்யும் போதுதான் அதன் மூலம் வேறு எந்தெந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த மாதிரியான துன்புறுத்தல்களுக்கெல்லாம் உள்ளாகி இருக்கிறார்கள், என்ன மாதிரியான அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் உள்ளாகி இருக்கிறார்கள் என்பது குறித்தான ஒரு தெளிவான தகவல் கிடைக்கும். ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பும். ஆனால் காவல்துறையினரை பொறுத்தவரை இந்த ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்ட 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதுடன் இந்த வழக்கை முடிப்பதற்கான முயற்சிகளில் தான் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே விரிவான விசாரணை நடத்தப்படக்கூடிய பட்சத்தில் இதில் வந்து அடுத்தடுத்த விவகாரங்கள் வெளியே வரும். ஆனால் விரிவான விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தேவா குருசாமி, தற்போது திமுக சார்பாக பொள்ளாச்சி விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி நடைபெறவிருந்த போராட்டம் தற்போது காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மற்ற எந்தெந்த அமைப்புகள் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற இருக்கு? எல்லாருக்குமே அனுமதி மறுக்கப்படுமா? நேற்று பரிசீலிப்பதாக மாவட்ட எஸ்பி சொன்னாரு. தற்போது மறுக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? நேற்றைய தினமே போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் வைக்கப்பட்டது. அந்த கேள்வி வைக்கப்பட்ட உடனேயே அவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்நோக்கத்துடன் நடத்தப்படக்கூடிய போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்ற ஒரு பதிலை தெரிவித்திருந்தார். அப்போதே அங்கு இருந்த செய்தியாளர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பினார்கள். இதில் அரசியல் பின்னணி இல்லை என்கிறீர்கள், ஒரு சமூகத்துக்காக நடத்தக்கூடிய ஒரு போராட்டம், ஜனநாயக ரீதியில் நடத்தப்படக்கூடிய ஒரு போராட்டம், அதை பரிசீலிப்பதற்கு முன்னதாகவே உள்நோக்கத்துடன் நடத்தப்படுகிறது, எனவே அனுமதி மறுக்கப்படுகிறது என்பதை எதன் அடிப்படையில் சொல்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வியும் வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்ற ஒரு நிலையிலிருந்து பின்வாங்கி அந்த மனு வந்தால் அந்த மனு குறித்து விசாரித்து பரிசீலிக்கப்படும் என்ற ஒரு பதிலை பின்னர் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்போது இன்றைய தினம் பிற்பகலில் திமுக எம்பி கனிமொழி தலைமையில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்காக காவல்துறையானது தற்போது அனுமதி மறுத்திருக்கிறார்கள். எனினும் திமுகவை பொறுத்தவரை அனுமதி மறுக்கப்பட்டாலும் இந்த விவகாரம் ஒரு முக்கியமான அரசியல் பிரச்சனை. இதை தாண்டி இந்த பாலியல் துன்புறுத்தல் காரணமாக மாணவிகளும் பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் என்பதன் காரணமாக இந்த விவகாரத்தை திமுக மிக தீவிரமாகவே கையில் எடுத்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தடையை மீறி திமுக போராட்டம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே தெரிகிறது. அதே வேளையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்திய மாணவர் சங்கத்தினர் முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கிறார்கள். முற்றுகை போராட்டம் என்பதன் காரணமாக அவர்கள் அனுமதி பெறப்படவில்லை, எப்படியும் கைது செய்யப்படுவோம் என்பது தெரிந்தும் அவர்கள் இந்த முற்றுகை போராட்டத்தில் தற்போது அவர்கள் ஈடுபட இருக்கிறார்கள். அது இதே போன்றுதான் கல்லூரி முன்பாக மாணவர்கள் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கும் அனுமதி பெறப்படவில்லை. ஆனால் இந்த திமுக ஆர்ப்பாட்டத்தை, பொள்ளாச்சியில் நடக்கக்கூடிய திமுக ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சி நடத்தக்கூடிய போராட்டம் என்பதன் காரணமாக அவர்கள் முறையாக அனுமதி கேட்டு காவல்துறையிடம் விண்ணப்பித்திருக்கிறார்கள். தற்போது அதை காவல்துறையானது தற்போது தேர்தலை காரணம் காட்டி போராட்டத்துக்கு அனுமதி இல்லை என்று மறுத்திருக்கிறது. இன்னும் இது ஒரு முக்கியமான பிரச்சனை என்பதன் காரணமாக இந்த தடையை மீறி இந்த போராட்டம் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே தெரிகிறது. தேவா குருசாமி, இந்த பார் நாகராஜனுக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இல்லை, அவர் வெறும் மிரட்டல் வழக்கில் மட்டும்தான் தொடர்பு இருக்கு, அதன் காரணமாக இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு எஸ்பி சொல்றாரு. ஆனா இந்த 4 பேர் பார் நாகராஜன் இதோட இந்த விசாரணை வட்டம், இந்த வழக்கு முடியுதா, அல்லது வேற யாரும் முக்கிய நபர்கள் தேடப்படக்கூடிய குற்றம் சாட்டப்படக்கூடியவர்கள் அல்லது வீடியோல இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு யாராவது தேடுறாங்க? தேடுதல் வளையத்துக்குள்ள வேற யாராவது இருக்காங்களா? தேடுதல் வளையத்தில் குறிப்பிட தற்போது கைதானவர்களை தவிர்த்து மற்ற ஏராளமானோர் இருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினரை பொறுத்தவரை இதை 2 வழக்காக மட்டுமே பதிவு செய்திருக்கிறது. ஒன்று பாலியல் துன்புறுத்தல் வழக்கு, அந்த பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்றொரு வழக்கு அந்த பாலியல் துன்புறுத்தல் புகார் கொடுத்த பெண்ணினது சகோதரனை தாக்கியதாக வழக்கு, அந்த வழக்கில் 5 பேர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில்
3 பேர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று ஜாமீன் வாங்கியிருக்கார்கள். பார் நாகராஜ் என்பவருக்கு மட்டும் கைது செய்யப்பட்ட அன்றே நீதிபதியினுடைய இல்லத்திலேயே அவர் உடனடியாக ஜாமீனில் விடுவிக்கப்படுகிறார். இந்த வழக்கில் தொடர்புடைய மணிகண்டன் என்பவர் தற்போது வரை கைது செய்யப்படவில்லை. அவர் தற்போது ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிலையில் பார் நாகராஜுக்கு இதுவரை எதிலும் தொடர்பு இல்லை, வெறும் அடிதடி வழக்கு என்று மட்டுமே சொல்லப்பட்டது. ஆனால் அது அடிதடி வழக்கு என்பது இந்த புகார் அளித்த மாணவியினது சகோதரரை தாக்கியதாக தான் அப்படி சொல்லும்போது 2 வழக்குக்குமான தொடர்பு என்பது இருக்கிறது. ஏன் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினது சகோதரர் புகார் அளித்தார், புகார் அளிக்கக்கூடிய அளவுக்கு சென்றதன் காரணமாகவே அவர்களை அச்சுறுத்தவும் அவர்களது குடும்பத்தை மிரட்டவுமே இந்த தாக்குதல் சம்பவமானது நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பின்னணியில் பல்வேறு நபர்களுக்கு தொடர்பு இருக்கும் என்ற ஒரு தகவல்களும் இருக்கிறது. மேலும் திமுகவினரை பொறுத்தவரை ஆளுங்கட்சி பிரமுகர்களுடன் சுற்றி வரக்கூடிய இளைஞர்கள் சிலருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த வாரம் பொள்ளாச்சியில் போராட்டம் நடத்தப்பட்ட போது போராட்டத்தில் ஈடுபட்ட தென்றல் செல்வராஜ் ஒரு சிலரது பெயர்களை குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்ட சில நபர்கள் அங்கு ஆளும் கட்சி பிரமுகர்களுடன் நெருக்கமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தற்போது இருக்கக்கூடிய இந்த வழக்கில் சிக்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு தகவல்களையும் அன்றைய தினம் போராட்டத்தின் போது பொள்ளாச்சியினுடைய திமுக பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் அன்றைய தினம் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்தார். இந்த சூழலில் தற்போது இந்த வழக்கு விரிவான விசாரணை நடத்தப்படக்கூடிய பட்சத்தில் தான் இது தொடர்புடைய மற்ற நபர்களும் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது இந்த வழக்குகளுடன் இந்த வழக்கை முடிப்பதற்கான முயற்சியை காவல்துறையினர் மேற்கொண்டிருப்பதன் காரணமாக இந்த வழக்கானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே இதை பொறுத்தவரை ஒரு விரிவான விசாரணையானது நடத்தப்பட வேண்டும். இந்த விரிவான விசாரணை நடத்தக்கூடிய பட்சத்தில் தான் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன தொடர்பு, அவர்கள் மற்ற பெண்களிடம் எந்த அளவுக்கு அத்துமீறி இருக்கிறார்கள் என்பது போன்ற மற்ற தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே விரிவான விசாரணை என்பது இந்த வழக்கை பொறுத்தவரை மிக அவசியம் என்று அனைத்து தரப்பு கோரிக்கையாக தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவா, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தற்போது திமுக நடத்த இருந்த குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி திமுக நடத்தவிருந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் மேலும் தொடர்புடையவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எவ்வாறு நகர இருக்கிறது, தற்போது வரைக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு விசாரணை நிலவரங்களை பல்வேறு பின்னணியோடு கொடுத்தீங்க குருசாமி. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.